காலையில் என்ன பனி பெய்யுதும்மா, விட விட விடந்துமா. வசந்தே வசந்தே, இது வராத்த. அத்தை, இந்த பனியில் எங்கே போயிட்டு வரீங்க நீங்கள்? பங்கஜ வீட்டுக்கு போயிட்டு பால் வாங்கினரண்டி. இன்னும் 10 நிமிஷத்தில் அவங்களே பால் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுக்கு போகிறீங்க? தினமும் அவங்க தானே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. கொடுப்பான், 9 மணிக்கே வருவான் அப்படிங்கண்ணே. எப்போ நான் காப்பி போட்டு குடிக்கிறது? குளிர் வர 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 விட இந்த சூடாக காப்பி போட்டு குடிச்சாதான் இந்த குளிர் அடங்கும். இந்த கொட்டை பனியில் போயிட்டு வரும்போதுலாம் உங்களுக்கு குளிர் இல்லையா? புடவை எடுத்து தலையில் முக்காடு மாதிரி போட்டுன்னு போயிட்டு வந்தேன். குளிர் இல்லடி. எதுக்கு இந்த வேலைன்னு தெரியல உங்களுக்கு. உங்கள் பிள்ளை பார்த்தா என்ன தான் திட்ட போறாரு. எதுக்கு எங்கள் அம்மா பணியில் போய் பால் என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவார். ஏண்டியா, நான் போய் வீட்டாண்ட போய் பால் வேணும். பால் எவ்வளோ திக்காக இருக்குது தெரியுமா? நம்ம வீட்டாண்ட எடுத்து அவங்க கொடுத்தாங்கன்னா பாலில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க பழகுது. அதான் பங்கஜ மருமக வள்ளி பால் கறக்கும் போதே நாங்கள் போய் வாங்கி வந்துட்டேன். பால் திக்காக இருக்குது. இனிமேல் தினமும் போயிட்டு நானே வாங்கி வந்துடுறேன். அவங்கள வந்து எங்கள் வீட்டாண்ட கொடுக்கணும் சொல்லிட்டு. நீங்கள் சொன்னால் சொல்கிற பிச்சு கேட்க மாட்டீங்களே. நல்லா திக்கான பால் கிடைக்கணும். இது மாதிரி ரிஸ்க் எடுத்து தாண்டி ஆகணும். இந்த பேசி நிற்காம மடமடன்னு போயிட்டு காப்பி போட்டு எடுத்துன்னு வா. சூடாக குடிச்சா இந்த குளிருக்கு எத்தமாக இருக்கும். கொடுங்க. வயசான காலத்தில் பால்லாம் திக்காக குடிக்கக்கூடாது. நான் தான் தண்ணி ஊற்றி காசுறேன். அவங்க பாலில் தண்ணி ஊற்றி எடுத்துன்னு வராங்க. இவங்க நினச்சிருக்காங்க. எடே வசந்தி, உங்கள் வீட்டுக்காரன் தானே இல்லையா? அவர் எழுந்துட்டு. சரி சரி, அவன் காலையில் சீக்கிரமாகவே எழுந்துருவான்ல. எனக்கு முன்னாடியே எழுந்துருவான். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அசதியாக தூங்குறான். வாசலை பெருக்கி கோலம் வைக்கலாம். இந்த தொடப்பத்தை எங்கேயே வச்சேன்னு கண்ணாடி போட கண்ணு சரியே தெரிய மாட்டேங்குது. முதல் சாணி கரைச்சி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருக்கலாம். எது முன்னாடி செய்யணும் எது பின்னாடி செய்யணும் இருக்க மறந்து போதுமா எல்லாத்தையும். என்னுடைய தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது ஜில்லுன்னு. நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த பக்கம் நல்லா தெளிக்கலாம். சாணி தெளிக்கும் போதே நல்லா இழுத்துக்குது. ஆமாம், ஒரு வாரமாக மழை இல்லைல்ல, பூமி நல்லா காஞ்சிருக்குது. நல்லா இழுத்துக்குது டக்குன்னு. மழை காலத்தில் தெளிச்சு நல்லா சட்ட சதன்னு இருக்கும். இப்போ நல்லா பட்டாட்டம் எடுத்துக்குது. இந்த சாணி தெளிக்கிறது வந்து கிருமி நாசினி. கெமிக்கல் இல்லாத ஒரு கிருமி நாசினி, இயற்கைக்கு கேடு இல்லாதது. சாணி தெளிச்சிட்டு பெருக்குனால நல்லா முழுவன மாதிரி நல்லா மழை மழைன்னு இருக்குது. தர நல்லா டைல்ஸ் போட்ட மாதிரி தர நல்லா பட்டாட்டம் இருக்குது. போதும் பெருக்குந்து. இது கொஞ்சம் பெருக்கணும். பச்சரிசி மாவிடிச்சி பக்குவமாக கலந்து வச்சு அழகாக குளம் போடலாம். பாட்டி இருங்க, நான் வரேன். பாட்டி குளமா கொடுங்க, நான் குளம் போடுறேன். இருக்கட்டுமா, பரவாயில்ல, நீ போய் தூங்க போ, நான் போடுறேன். பாட்டி பெரிய குளமா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் போடுறேன், கொடுங்க. உங்கள் அம்மா உன்னை எழுப்பி விட்டாளா? இல்லை பாட்டி, நான் தான் அலாரம் வச்சுருந்தேன். காலையிலேருந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்கழி மாதம் எல்லார் வீட்லேயும் பெரிய பெரிய கோலம் போடுறாங்க பாட்டி. நம்ம வீட்டில் தான் சின்ன குளமாக போடுறோம். அதனால இனிமேல் நானே பெரிய பெரிய குளமாக போடுறேன். காலையிலேருந்தே என்ன எழுப்புங்க நீங்கள் எழுந்துக்கும் போது. ஸோ காலையில் எவ்வளோ பனி பெய்யுது. நீங்கள் அம்மா தூங்க வேண்டியது தானே பாட்டி. எனக்கு வேறு எக்ஸாம் வரப்போகுது. நான் காலையில் எழுந்து படிக்கணும். அதனால் கோலம் போட்டுட்டு அது அப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால் தினமும் நான் சீக்கிரமாக தான் எழுந்துக்கணும். இந்த பனி மழைலாம் பார்த்தேன்னா வேலைக்கு ஆகாது. நிறைய மார்க் எடுக்கணும்ல, அதனால் காலையில் எழுந்து நான் படிக்கணும் இனிமேல். சரிம்மா, பசங்களாம் எவ்வளோ பொறுப்பாக இருக்குங்க. இந்த பனியை வேற கொட்டுது. தலையில் ஏதாவது துணி கட்டுமா, சளி இதை பிடிச்சி போகுது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. கொடுங்க குழம்பாவை. என்ன அதிசயம், காலையில் எழுப்பாமல் எழுந்துட்டுருக்காளே. இனிமேல் காலையில் சீக்கிரமாக எழுப்பிடுங்க என்ன. நான் வந்து கோலம் போட்டுட்டு அப்புறம் படிக்கணும். நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வருது. சரி எக்ஸாம் வருது. அப்போ காலையிலேருந்து படிக்க வேண்டியது தானே. இப்போ எது கோலம் போட வந்தேன்? நான் வந்து போட்டுருப்பேன்ல. நானே கோலம் போடுறேன்னு சொன்னேன். என் கையிலேருந்து குழம்பு பிடிங்கி வச்சிருக்கேன், நான் போடுறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறு படி காலத்தில் எதுக்கு தான் காலையில் எழுந்து அமக்கலம் பண்ணிருக்குன்னு தெரியல எனக்கு. இந்தாங்க காப்பி கொடுங்க. காப்பி போட்டியா? கொடு. நீங்கள் முதல்ல உட்காருங்க. கொடு, காப்பி கொடு. அத்தை உள்ளே போய் உட்காருங்க. அத்தை ஈரத்துலேயே உட்காந்துருக்கீங்க. பனி வேறு பெய்யுது. ஏன்னா போய் சொல்கிற பிச்சை கேட்க மாட்டேங்கன்னு தெரியல எனக்கு. நீ காஃபி கொடு. காஃபி குடிச்சா அந்த குளிர்லாம் சரியாக போயிடும். சரி காப்பியை குடிங்க. நான் போய்ட்டு அவளே கழுவி போகிறேன். இருடியே, காப்பி குடிச்சிட்டு அடுப்பத்தை வைக்கிறேன். ஒளியா அடுப்பில் கழுவி போட்டுக்கலாம். இந்த அத்தை நான் சொல்கிற பிச்சை கேட்க போகிறாங்க. சரி அத்தை அரிசி ஊற வைக்கிறேன். இன்னமும் அதிசயமாக சரின்னு சொல்லிட்டா. சரி மேடம், காப்பி குடிச்சிட்டு அடுப்பத்தை வைக்கலாம். சரி நம்ம குளம் போட ஆரம்பிக்கலாம். எத்தனை புள்ளி கொண்டாது? தாமரை குளம் போடலாம். நல்லா சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது காப்பி. நான் போய் பால் வேணுறதுனால பால் திக்காக இருக்குது. இல்லைன்னு ஒரு பட்ட தண்ணியை ஊற்றி அதை கொடுத்துருவாங்க. பால் மரமாக இனிமேல் காலையில் சீக்கிரமாக போயிட்டு பால் வேணும். பால் கறக்கும் போதே வேணும் சுட அப்படியே தண்ணி ஊற்ற மாட்டாங்க. பங்கச்சத்து கூட ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம். அவள் மருமக இருக்கிற பற்றியா வள்ளியே ரொம்ப மோசமானவளாக இருக்கிறாம்மா. ஊறப்பட்ட தண்ணியை ஊற்றி வளாவி கொடுத்துருக்கறதுனால. இந்த மாதிரி திக்கான பாலை குடிச்சா கொஞ்சம் காப்பி குடிச்சாலும் காப்பி குடிச்ச மாதிரி திருப்தியாக இருக்குது. சூப்பராக குழம்பு போட்டாச்சு. பரவாயில்லையே, என் பேத்தி கூட நல்லா குழம்பு போட தெரியுதே. அம்மா பாட்டி நான் கூட சூப்பராக போட்டிருக்கல. மார்கழி மாதம் ஃபுல்லாக எல்லா வீட்டு வாசல்லையும் நல்லா கலராக சூப்பராக குழம்பு போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் இன்னைக்கு அழகாக குழம்பு போட்டாச்சு. பாட்டி இனிமேல் காலையிலேருந்து நானே குழம்பு போட்டுறேன். என்ன நீங்கள் சாணி தெளிச்சு பெருக்க மட்டும் வைங்க. சரிம்மா நீ படிக்கணும்னு சொன்னால நான் போய்ட்டு காஃபி குடிச்சிட்டு போய் படிப்போம். சரி பாட்டி, இந்த குளத்தை யாரும் மெரிக்காமல் பார்த்துக்குங்கண்ணே. வாசலில் குளத்தை போட்டுட்டு மெரிக்கக்கூடாது யாரும். எப்படி வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வருது, வெளியிலேருந்து உள்ளே போகிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் நான் குளத்தை. யாரும் மெரிக்கக்கூடாது. இந்த குளத்தை தாண்டி தான் போகணும். நீ சொல்லிட்டு எல்லாம் குளத்தை அழைக்கக்கூடாதுன்னு அண்ணன் வந்தான்னு வச்சுக்கேன், வேணும்னே அழைச்சிட்டு போகிறான்.
இன்னைக்கு மட்டும் கோலத்தை அழைக்கிட்டான், அப்புறம் இருக்கு பாரு அவனுக்கு அடி. சரி சரி, டைம் ஆச்சு பாரு, போ போ புக் எடுத்து படிப்போ. சரி பாட்டி. தோட்டத்துலேருந்து பூசணி பூ பறிச்சு நான் சொன்னோம். வரும்போது பையனை கொஞ்சம் இந்த சாணி பிடிச்சி அந்த மேலே பூ வச்சுட்டு நல்லா சூப்பராக இருக்கும், நல்ல மங்களகரமாக. தோட்டத்துக்கு போயிட்டு வரேம்மா. கிளம்பிட்டியாப்பா? காப்பி குடிச்சியா? காப்பிலாம் குடிச்சிட்டேம்மா. போயிட்டு அந்த வாழை கணக்குலாம் அந்த மண் அடிக்க வேண்டியது இருக்குது. வெயில் வரதுக்கு முன்னாடி போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா. வரும்போது அப்படியே பூசணி பூ கொஞ்சம் பறிச்சுனாப்பா. முட்டை கூட ஒரு 2-3 முட்டை பறிச்சு நான் தலையில் போட்டு வச்சுக்கிறேன் நாளைக்கு வைக்கிறதுக்கு. சரிம்மா. ஏம்மா ஏன் உள்ளே போய் உட்காந்துமா? எதுக்குமா பணியில் உட்காந்துருக்கு அப்படியே? பனிலாம் போயிடுச்சுடா எப்பயோ. அப்புறம் தலை வலிக்குது மூக்கு வலிக்குதே சொல்லிப்பாரு. நான் பார்க்காத பனியா, நான் பார்க்காத வெயிலா, நான் பார்க்காத மழையா? போடா போடா, போய் வேலையை போய் பார்ப்போம். நீலாம் அப்பா பேச்சை கேட்க மாட்டேன், என் பேச்சு எங்கேருந்து கேட்க போற? இவன் ஒருத்தன். வசந்தி, அரிசி கழுவி போட்டு எடுத்துன்னு வா, அடுப்பு பற்ற வைக்கிறேன். அது வரத்த. என்னடா அது, நம்ம பார்க்கறது கனவா நனவான்னு தெரியலையே. மலை மாடு காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு தான் இருந்துக்கும். இன்னைக்கு நம்ம அதிசயமாக 6 மணிக்கு இருந்து உட்காந்துருக்கு. என்ன விஷயம் தெரியலையே. இப்படி பண்ணலாமா? இல்லை வேணாம் இப்படி பண்ண சரியா வராது. என்னமோ காலையில் கோட்டையை பிடிக்கிற மாதிரி என்ன யோசனைன்னு தெரியலையே. வந்துட்டீங்களா? வாங்க. ஒரு வாசலை பேக்கி கோலம் வச்சுட்டு வரதுக்கா உங்களுக்கு இவ்வளோ நேரம்? ஆமாண்டி, வயசான காலத்தில் இந்த குளிரில் போயிட்டு எல்லா வேலை செஞ்சு வச்சுட்டு வரேன்ல. நீ கேள்வி தெரிய கேட்பேன் என்ன? ஏன்னா எனக்கு நீ தானே மாமியாரே, கேள்வி தான் கேட்டுன்னு இருப்பேன். ஆமாம், இதெல்லாம் ஒரு பெரிய வேலைன்னு பேசினிருப்பீங்க. இதில் ஒரு பெரிய வேலை இல்லை, காலையிலேருந்து செய்யி. நாளையிலேருந்து உனக்கு இந்த வேலை தான். இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது, நான் வேற ஒரு யோசனையில் இருக்கேன். அப்படி என்ன யோசனை? எனக்கோ வயசு 25 ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்தில் நான் என்ன சாதிச்சிருக்கேன் அப்படின்னு யோசிச்சு ஒரு புக்காக எழுதலான்னு இருக்கேன். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்குதுன்னு தெரியல, தான் யோசிச்சுருக்கேன். புக்கா? அதுக்கு எதுக்கு புக்கு? துண்டு பேப்பர் இருந்தால் கொடு, நான் எழுதி தரேன். என் சுயசரிதத்தை ஒரு துண்டு பேப்பர்லேயே முடிச்சிருவீங்களா? ஆமாம், காலையில் 10 மணிக்கு எழுந்துப்பேன், இருக்கிறத சாப்பிடுவேன், அப்புறம் ஊர் சுற்றிட்டு வருவேன், அப்புறம் சாயங்காலமாக வருவேன், நான் சாப்பிடுவேன், அப்புறம் தூங்குவேன். இதை எழுதுறதுக்கு எதுக்கு புக்கு? ஒரு துண்டு பேப்பர் போதாதா? கூட நான் எழுதி தரேன். எவ்வளோ சீரியஸாக பேசினேன், நீங்கள் காமெடி பண்ணி நிற்கீங்களா? காலையில் எழுந்தல, காஃபி போடலாம், டிஃபன் பண்ணலாம் இல்லாமல் வீண் கதை பேசி உட்காந்து நிற்க. ஒரு சரித்திர புகழ் மிக்க வேலையை செய்யலான்னு பார்த்துன்னுக்கேன். என்ன போயிட்டு காப்பி போய் டிஃபன் செய்ய இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லாதீங்க அத்தை. ஆமாம், உன் கதையை புக்காக எழுதி போட இருக்கிற சந்ததியா இந்த மாதிரி வராமல் போட்டோம். போறாம பெரிய பொண்ணு காஃபிங்களா? கொடுங்க, நல்லா சூடாக இருக்கா? சக்கரை நிறைய போட்டிங்களா? போட்டடி நல்லா சூடாக தாண்டி இருக்கு. இந்த அநியாயம் எங்கன்னா நடக்குமா? அந்த எருமை உட்காந்து நிற்க, இந்த எருமை போயிட்டு காப்பி போட்டு வந்து கொடுக்குது. நம்மளுக்கு ஒரு நாளாவது ஒரு சுடு தண்ணி வச்சு கொடுத்துருப்பானா? நம்ம வேலை வாங்கி வைப்போமா இவனை? ஐயோ, அம்மா இங்கே தான் இருக்காங்களா? இதெல்லாம் ஒரு பழப்பா. 10 வாட்டி குரல் கொடுத்தா கூட எழுந்துக்க மாட்டான். இன்னைக்கு காலையில் எழுந்து பணிவிட செஞ்சு காம்பத்தியா? அம்மா இவ தான் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா, அதனால தான் என்ன எழுப்பி விட்டா. காப்பி போட்டு எடுத்து வந்து கொடுங்க, அந்த வேலையை நான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு. சரி, ஏதோ முக்கியமான வேலை செய்யறால நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பொண்டாட்டியோட வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு புருஷன் துணையா இருக்கணும் இல்லையா? அதனால தான் அவளை காப்பி போட்டு கொடுத்துருக்கேன். நீங்க தப்பா நினைக்காது, உங்களுக்கு தான் போட்டு வச்சிருக்கேன். வாங்க குடிங்க வாங்க. மானம் கெட்டவனே, அவன் என்ன வேலை பண்ண போறா தெரியுமா உனக்கு? தெரியலையம்மா. பெரிய பொண்ணு என்ன பண்ண போற? ஏங்க, என்னோட சுயசரிதை எழுதலான்னு இருக்கேங்க. கேட்டுக்கோ, அவ சுயசரிதை எழுத போறாள். அப்படியே வெட்டி முறிச்சு கிழிச்சு வச்சிருக்கா. இப்ப அதை வேற சுயசரிதையா எழுதிய புக்கு போட்டு ஊருக்கு ஃபுல்லா கொடுக்க போறா போல இருக்குது. பெரிய பொண்ணு, அவனுக்கு 1008 வேலை இருக்கு. காலையில ஏன் பெரிய பொண்ணு இந்த மாதிரி பண்ற நீ? ஏங்க, நான் எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன்றது இந்த உலகத்துக்கு தெரிய வேணாவா? ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க? அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துங்கண்ணே. உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது சொல்லிட்டு போயிட்டே இருங்க. என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். கோவப்படாதுமா. சரி, நீ சுயசரிதை தானே எழுதணும். எத்தனை நோட்டு பேனா வேணும்னு சொல்லு, மாமா உனக்கு வாங்கி கொடுக்குறேன் டக்குன்னு. மானம் கட்டவன். என் கண்ணே முழுக்காதீங்க, ஓடி போனீங்க. அவங்க அப்படிதான் விடு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஏங்க, எனக்கு வந்து இந்த A4 ஷீட் இருக்குல்லங்க, அது வந்து ஒரு பெரிய பண்டலை வாங்கி கொடுத்துருங்க. அதில் நிறைய பேப்பர் இருக்குல்ல? ஒரு பண்டல் போதுமா? அது பத்தலைன்னா இன்னொரு பண்டல் வாங்கிக்கலாங்க. அப்புறம் பேனா வந்து ஒரு டசன் வாங்கி கொடுங்க. பத்தாதுமா, 5 டசனாக வாங்கி கொடுக்குறேன். என் புருஷனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் பத்தியா? இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்று நீ வந்து தோற்று போயிட்டு சொன்னாலும் என் புருஷன் என் கூட இருக்க வரைக்கும் நான் தோக்கவே மாட்டேன். ஊரகிற சுத்தமா வீடு அடங்கி எழுதுறேன்னு சொல்லியிருக்கிய, அதுவே பெரிய விஷயம். இதுக்காக நான் எது வேணா செய்வேன். நான் வீடு அடங்கி இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறீங்களா நீங்கள்? என் வாயும் சும்மா இருக்க மாட்டுது, உண்மையை சொல்லிட்டுனே. ஏங்க, நீங்களும் உங்கள் அம்மா ஒன்று தான் என்னை வீட்லேயே அடக்கி வச்சு என் சுதந்திரத்தை பறிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைம்மா. சரி, நான் போய் பேப்பர் பேனா வாங்கி தரேன். இனிமேல் ஒரு நிமிஷம் கிடைக்கக்கூடாது. இவர் எனக்கு புருஷனாக கிடைக்கிறதுக்கு நான் எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கனோ தெரியல. இவரை பற்றி கூட எழுதணும். சரி தெரியல. காஃபி வேறு ஆறுது, முதல்ல இதை குடிச்சிடலாம், அதுக்கப்புறமா யோசிக்கலாம் யார் யாரை பற்றி அதில் எழுதணும்னு. வருங்கால சந்ததியில் நம்ம எழுதி வச்சுருக்க இந்த புக்கை படிச்சுட்டு எப்படி ஒரு அரசர் மாதிரி வாழ்ந்துருக்கா பாரு இந்த பெரிய பொண்ணு, ஒரு ஜான்சி ராணி மாதிரி அப்படின்னு தெரிஞ்சு நான் அவங்களும் தைரியமாக
இந்த உலகத்தில் வாழணும். வீடு வீடா ஓடி போய் எப்படி கதை பேசுறதுன்னு எதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டான். முதல்ல இந்த தாய் கல்வியை பற்றி எழுதணும். நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுது பாரு. சொல்லுடா அஜய். ஏய் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறியாடா? ஏன்டா நீ ஸ்கூலுக்கு வரலையா? இந்த பேரு வருஷம் பிறந்த முதல் நாள் ஸ்கூலுக்கு போறதே. இன்னைக்கு யாரும் லீவ் போடக்கூடாது. புரியுதா? லீவ் போடுறோன்ற எண்ணம் வச்சிருந்தீங்க வச்சுக்க குழி தோண்டி புதைச்சிருங்க யாரா இருந்தாலும் சரி. அம்மா வேற இவன் பேசுறது என்ன கேக்குதா? என்னடா சொன்ன நீ? போறியா இல்லையா இன்னைக்கு? இன்னைக்கு வந்து எந்த பாடமும் நடத்த மாட்டாங்கடா. யாருமே பசங்க யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஊருக்கு போயிருப்பாங்க. எல்லாரும் பொங்கல் முடிஞ்சுதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் 2 பேர் தான் போய் உட்காந்துருக்கணும் கிளாஸ்ல. அதனால போ தேவையில்ல. லீவ் போட்டுடலாமே? அப்படியே சொல்றேன். யாருமே வர மாட்டாங்களா? வாத்தியாரே வரலனா கூட பரவாயில்ல. ஸ்கூலுக்கு ஒருத்தர லீவ் போடக்கூடாது இன்னைக்கு. இருடா பண்ற ஒரு நிமிஷத்துல. ஏண்டா அப்படி ஸ்கூலுக்கு போறதா இருந்தா நீ மட்டும் தான் போய் கிளாஸ்ல உட்காந்துருக்கணும். நான்லாம் வரமாட்டேன். கார்த்தி கூட வரலையா சொல்லிட்டான். கார்த்தி வரலையா? ஆமா நம்ம கேங்ல யாருமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. எல்லாருமே லீவ் போட்டாங்க. ஐயோ யாருமே வரலையா? ஆமா ஸ்கூலுக்கு போறதா இருந்தா நீ மட்டும் தான் போய் உட்காந்துருக்கணும். சரி இருடா கால் பண்றேன் இரு. தலைவாரி முடிச்சிட்டு பாரு. பவுடர் அடிச்சு நல்லா போட்டு வச்சுக்கினேன். கிளம்ப ஸ்கூல் கிளம்ப டைம் ஆச்சு பாரு. இந்த பக்கம் ரிப்பன் கொஞ்சம் டைட்டா பண்ணுங்கம்மா. நல்லா டைட்டா தானே கட்டியிருக்கேன். அவுத்துட்டு நல்லா டைட்டா 2 முடி போடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க பசங்க இழுத்து விட்டுட்டுங்கம்மா. ரிப்பன்னா அவனுக்கு விழுந்துருது. வரையும் அப்படியே முடி பிரிஞ்சுன்னு இருக்குது. மிஸ் என்ன அடிக்கிறாங்க. உங்க அம்மா தலைவாரி விட்டுருக்காங்க. ஒழுங்கா தலைவாரின்னு வர மாட்டேன்னு. ஆமா இது நோண்டு முடியல. நான் ரிப்பன் போட்டு கட்டுறதே பெரிய விஷயம். அது வேற பசங்களோட சண்டை போட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டுடு. அப்புறம் மிஸ் என்ன கேட்பாங்க. உங்க அம்மா நான் வந்து கட்டி விட்டாங்கன்னு. நீ பண்ற வேலைக்கு என்ன திட்டுறாங்களாங்க? இரு ஸ்கூலுக்கு அந்த மிஸ்ஸை பார்க்கணும். நீ நல்லா டைட்டா கட்டி விடுமா அவரு அது மாதிரி. ஐயோ இந்த அம்மா கிட்ட எப்படி நான் சொல்றதுன்னு தெரியலையே. சதீஷே அங்க என்ன நின்று இருக்க? போ கிளம்பு போ. அம்மா இன்னைக்கு எங்க ஸ்கூலுக்கு யாருமே வர மாட்டாங்கம்மா. கிளாஸ் எதுவுமே நடக்காதான். பசங்க எல்லாம் லீவ் போட்டாங்க. நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன்? நானும் லீவ் போட்டுறேன். வருஷம் பிறந்து இன்னைக்கு தான் முதல் நாள் ஸ்கூலு. அதனால யாரும் லீவ் போடக்கூடாது. முதல் நாள் லீவ் போட்டோன்னு வச்சுக்கேன் வருஷம் ஃபுல்லாக லீவ் போட வேண்டியதாக இருக்கும். அதனால யாருமே லீவ் போடக்கூடாது. புரியுதா? ஸ்கூலுக்கு டீச்சர் வந்தாலும் சரி வாத்தியார் வந்தாலும் சரி வரனாலும் சரி பசங்க படிக்கிற பசங்க வந்தாலும் வரனாலும் நீ போயிட்டு ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு வர. என் ஃப்ரெண்டுங்க யாருமே வர மாட்டாங்கம்மா. நான் மட்டும் தனியாக போய் உட்காந்து நம்ம பண்ணுறது. அந்த மேக்ஸ் சார் வேறு என்ன பார்த்தே கேள்வி கேட்பாரு. 4 பசங்க 5 பசங்க இருந்தால் கூட மாற்றி கேட்பாரு. அப்புறம் நான் மட்டும் தனியாக உட்காந்து கரெக்டாக என்னையே கூட்டு கேட்பாரு. இந்த பொம்பளை பசங்களாம் வேற சிரிக்குங்க. எனக்கு பதில் தெரியாம நான் முடிக்கிறத பார்த்து என்ன காரணம் சொன்னாலும் நீங்க லீவ் போட முடியாதுப்பா. ஏமா சொல்றது புரிஞ்சுக்கங்கம்மா. எங்கேயாவது என் கஷ்டம் உங்களுக்கு புரியுதாம்மா? எல்லாம் எனக்கு புரியுது. கிளம்பு மணியாவது பாரு. அப்பா கிளம்பிட்டாரு. அவர் கூட கிளம்பிட்டீங்கன்னா இத்தனை போய் விட்டு ஸ்கூல்ல எல்லாம் நடந்து தான் போனோம். நீங்க 2 பேரும் ஒழுங்கா சீக்கிரம் கிளம்புங்க. ஐயோ எங்க வர கிளம்புங்கன்றாங்க. அந்த மேக்ஸ் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இந்த அஜய் கார்த்திலாம் வந்தா கூட நான் தப்பிச்சிருவேன். தனியா போய் சோலோவா மாட்டணுமா அவர்கிட்ட? கூட படிக்கிறவங்க கூட பிறந்தவங்க கூட இருக்கவங்க யாரும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போது கிடையாது. அவங்க வேலையை பார்த்து அவங்க போறாங்க. யார் வந்தாலும் வரலனாலும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதா? கிளம்பு ஸ்கூலுக்கு கிளம்பு. இதை தவிர உங்க வாயில இருந்து வேற எதுவுமே வராது. கும்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி மரியாதையா ஓடி போயிடு. போறேன் போய் தொலைறேன். இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப சலிப்பா தான் வச்சுக்க. அவங்க அப்பா கூட போயிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போப்பா. காசாவது கிடைக்கும். குடும்ப செலவாவது கொஞ்சம் யூஸா இருக்கும். எது பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போவா? ஆமா அவங்க அப்பா அந்த வேலை தான் சரி கஷ்டப்பட்டு உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு தந்து கொடுக்குறாரு. அவருக்கு ஹெல்ப்பா இருக்கும். எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போட்டு கஷ்டப்பட்டு போயிருக்க? போ அவர் கூட போய் பக்கெட் எடுத்துக்கோ. அந்த ப்ரஷ்லாம் எடுத்துக்கோ. போயிட்டு ஒரு 2 வீடு எக்ஸ்ட்ரா வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கேன். காசு நிறைய கிடைக்கும். நான் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு அவங்க நிறைய காசு கிடைக்கும். நல்லா சாப்பிடலாம். எதுக்கு உங்க அப்பா சம்பாதிக்கிறத நம்ம 10 பத்தாம எதுக்கு சாப்பிடணும்? நீ அங்கே வேலைக்கு போயிட்டுன்னு வச்சுக்கேன். நல்ல காசு கிடைக்கும்ல. நல்ல புது ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. போ ஐயா அவங்க அவர்கிட்ட சொல்லிடுறேன். உங்களுக்கு புதுசாக ஒரு வேலை கிடச்சிடுறாங்க ஐக்கின்னு போங்கன்னு. ஐயோ ஸ்கூலுக்கு போனால் நம்மளை பெயிண்டர் ஆக்கிடுவாங்க போல இருக்குது. பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போய் பெயிண்ட் அடிக்கணுமா? என்னில ஏறி அம்மா நினச்சாலே எனக்கு பயமா இருக்குது. நான் போயிடுறேன் ஸ்கூலுக்கு. என்னப்பா வேலைக்கு போறியா ஸ்கூலுக்கு போறியா? ஏமா நான் ஸ்கூலுக்கே போகிறேன். சீக்கிரம் சாப்பாடு கட்டு. ஒரு நிமிஷத்துல நம்மளோட சரித்திரத்தையே மாற்றிட்டு இருப்பாங்க என்ன. அவ்வளோ பயம் இருக்கட்டும். பெற்றவங்க எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு அதை வயிற்ற கட்டி வாய கட்டியாத. குழந்தைங்க ஃபியூச்சரில் நல்லா இருக்கணும் கஷ்டப்படாமல் வாழணுன்றதுக்கோசரம் அது புரியாமல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொல்லி சுற்றின்னு வருதுங்க. இப்படி ஒரு போடு போட்டால் தான் அடங்குங்க. ரிப்பன் கட்டிட்டு போய் இப்போ கிளம்பு போ. நீ ஸ்கூலுக்கு போறியா இல்லை சாமான் கலக்குறியா? எம்மா நான் ஸ்கூலுக்கே போகிறேன். அவ்வளோ பயம் இருக்கணும். அந்த காலத்தில் நல்லா மத்தியான சாப்பாடுக்காகவே ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். இப்போ வந்து சாப்பாடு கட்டி கையில் கொடுத்து பேக்லேருந்து வாட்டர் கேன்லேருந்து யூனிஃபார்ம்லேருந்து ஷூலேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வான்னு சொல்கிறேன். கஷ்டமாக இருக்குது. படிப்போட அருமெல்லாம் இப்போ தெரியாது. வயசான காலத்தில் கஷ்டப்படும் போது தெரியும். படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கலையேன்னு சொல்லிட்டு. அவன் யார் ஃபோன் எடுத்து பேசுனா? என் ஃபோன் தான் நான் எப்போ எடுத்தான் அவன் என்கிட்ட இருந்து. டேய் சதீஷ் ஃபோனை எதுவும் எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு போ. இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்கா இல்லையான்னு ஃபோன் பண்ணுவாங்க. எங்கன்னா வச்சுட்டு போயிடாத சைலண்ட்ல போட்டு தேட முடியாது. அப்புறம் என்னால என்னடி காலையில கத்தி நமக்கு மணி இருக்கேன். நீ எங்க போயிட்டு வர? பசங்க 2 பேரும் காலேஜ் கிளம்பிட்டாங்கடி. போய் பஸ்ல ஏற்றி விட்டு வரேன்.
உன் பசங்க எப்படி அழகாக கிளம்பி போகுதுங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்குதுங்க பாரு, லீவ் போட போதுங்களா? வருஷம் முதல் நாளே லீவ் போட்டு வீட்டில் ஆட்டம் போட போதுங்களா? சின்ன பசங்க தாண்டி, விடு லீவ் பண்ண ஆசைப்படுதுங்க, இருக்கட்டும் விடு. நல்லா இருக்கா, நல்ல வேலை அந்த பசங்க இங்கே இல்லை, போய் ரெடி ஆகுதுங்க ஸ்கூலுக்கு. நல்லா செல்லம் கொடுத்து கிடக்குறேன். அது உன் பசங்க லீவ் போட மட்டும் என்ன திட்டு என்ன அடி அடிக்கிறேன். என் பசங்க மட்டும் லீவ் போடலாமா? என்ன என் பசங்க பெரிய கிளாஸ் படிக்குதுங்க, காலேஜ் படிக்குதுங்க. உன் பசங்க என்ன காலேஜ் படிக்குதுங்க? சின்ன பசங்க தானே, 2வது 3வது தானே படிக்குதுங்க. எத்தனாவது படித்தாலும் படிப்பு தான்க்கா. இப்போ படிக்கிறது தான் பெரிய வயசில் படிப்பு உதவியாக இருக்கும். இப்போ படிக்கலன்னா அப்பயும் படிக்க முடியாது. எல்லாம் அனுபவம் பேசுறது போல இருக்க. ஆமாக்கா, சின்ன வயசில் நான் கூட ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அடம்பிடிச்சி வீட்லேயே விளையாடின்னு சுற்றின்னு இருந்தேன். இப்போ பாரு படிப்பு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இதே 4 எழுத்து படிச்சிருந்தேன், இன்னைக்கு இன்ன வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்காவது, ஒரு டீச்சர் வேலைக்காவது, ஏதோ ஒரு பேங்க்லையாவது ஒரு ஆஃபீஸராவது ஆயிருக்கலாம். படிக்காமல் தானே இப்போ கஷ்டப்பட்டு கிடக்குறேன். அம்மா அப்போ எவ்வளோ திட்டுவாங்க ஸ்கூல் லீவ் போட்டா. அப்போலாம் லீவ் போட்டு இப்போ வந்து பசங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுறேன். படிப்போட அருமை இப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் நல்லா சாப்பாடு போடுவாங்க, முட்டைலாம் தருவாங்க அப்படின்னு அம்மா வந்து ஸ்கூலுக்கு போக சொல்லுவாங்க. அதனால என்னைக்கு முட்டை போடுறாங்களோ அன்றைக்கி மட்டும் ஸ்கூலுக்கு போவேன். நான் முட்டைக்காக ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் நெஞ்சமாதிரி படிக்க தெரிஞ்சிருக்கல. ஆமாம், அப்போ ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் நெஞ்சமாதிரி படிக்கல, ஏன்னா சுத்தமாக கையெழுத்து கூட போட தெரியாமல் போயிருக்கோம். இதுங்களுக்கு காலையில் எழுந்து சோத்தாக்கி டிஃபன் பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கையில் கொடுத்து ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் வாசலில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு போகும்போதே ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கான். இதுங்களுக்குலாம் இன்னும் 4 எக்ஸ்ட்ரா மாடு வாங்கி விட்டு மாடு மேய்க்க விடணும். சரி விட்டு காலையில் கத்தின்னு கிடக்காது, தலை வலிக்குது எனக்கு. தலை வலிக்கும் உனக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போகணும்னு பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் இப்போ ஸ்கூல் கிளம்புறான்னு போயிருக்கான். காலையில் 4 மணிக்கு எழுந்தேன், இன்னும் காப்பி கூட குடிக்கல. தலையாக வலிக்குது எனக்கு. உன்னை யார் காப்பி கூட குடிக்காம வேலை செய்ய சொல்கிறது? பசங்களை 1-2 வேலை வாங்க வேண்டியது தானே, சம்மந்தளுக்கு வீட்டை பேருக்கு அப்படி சொல்லிட்டு வேலை வாங்க வேண்டியது. மொத்த வேலை நீ எதுக்கு செஞ்சுன்னு இருக்கேன்? அதுக்கு படிக்கிற பசங்க படிக்கட்டும் விடு. இப்படி இருந்தாலும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போகுதுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், அங்கே போய் வேலை செய்ய போதுங்க. இங்கேயே வேலை வாங்கிட்டா என்ன பண்ணுறதுங்க, கஷ்டம் இல்லை. அதனால் நானே வேலை செஞ்சுக்கிறேன். சரி நல்லா வேலை செய்வேன், உடம்பு நல்லா இருக்க வரைக்கும் நல்லா வேலை செய்வேன். அதுக்கப்புறம் வந்து உன்னால் முடியல, முது வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது சொல்லிட்டு உட்கார பற்றி எனக்கு ஒரு நாள் அன்னைக்கு நீயே வேலை செய்வேன்னு சொல்லிட்டு அதுங்க எதிர்பார்க்குங்க. இன்னில் இப்பத்துலேருந்தே 1-2 வேலை வாங்கு, அப்போ தான் அதுங்க பழகுங்க வேலை செய்யறதுக்கு. எங்கடி வேலை வச்சா செய்யுங்க, முக்கால் அழுகுதுங்க. உன் வளர்ப்பு சரி கிடையாது, எல்லாம் இன்னும் சொல்லணும். செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்கேன். செல்லம் கொடுக்குறாங்க அதுங்களுக்கு. எக்கா கிளம்பிட்டீங்களா? எங்கடி கிளம்பிட்டீங்களா? இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு 100 நாள் வேலை இருக்குது, அதுதான் கிளம்பிட்டீங்களான்னு கேட்குறேன். ஏன்டி முன்னாலே சொன்னாலும் தாண்டி காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடியாக இருக்க முடியும். இப்போ வந்து சொல்கிறேன். நேற்றமே நான் சொன்னாக்கா நியூ இயர் கொண்டாடத்துல சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாரு உங்களுக்கு இதே ஒரு வேலையை வச்சுன்னு கேட்டி. நீ இன்னும் நான் வீட்டை பிறகுல துணி துவைக்கல, சாமான் திறக்கல, எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படி கிளம்புதுண்ணே? சரி அப்போ மீனா கிட்ட சொல்லிடுறேன், ராதிகா எனக்கு ஆப்ஷன் என்ன. எப்போ லீவ் போடுவா? ஒண்டியாக நம்ம மட்டும் சம்பாரிச்சிக்கலானே சுற்றி வருவியா நீ? ஏக்கா நான் என் வீட்டு காசு எடுத்து கொடுக்க போகிறேன், நீ வேலைக்கு வந்து உனக்கு காசு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு நீ தான் வேலை ஒட்டி முன்னாடியே செஞ்சு வச்சிருக்கணும், இல்லைனா இருக்கு வந்து செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு விட்டு கடைச்சிட்டு வரணும். நீ தான் வீட்டில் சாமான் திறக்கணும், துணி துவைக்கணும், பெருக்கணும் சொல்றியா? அப்போ பொறுமையாக அந்த வேலையை செய்ய. என்ன நேற்றே சொல்லியிருந்தா காலையில் சீக்கிரமாக இருந்து எல்லா வேலையும் முடிச்சிருப்பல்லடியா? இப்போ நான் 2 பேரும் வரீங்களா இல்லையா? சொல்ல வேண்டியது என் கடமை. வராது உங்கள் இஷ்டம். ஏன்னா வேலைக்கு வந்தால் காசு உங்களுக்கு தான் தரப்பாங்க, எனக்கு தரப்போறாங்க. வாய்க்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இன்னைக்கு எங்கே வேலை போட்டுருக்காங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ நான் வந்து அந்த அசமத்தடியில் வர சொல்லி இருக்குது, அங்கே போனால் தான் தெரியும். எல்லாம் வீட்டில் உட்காந்து கேள்வி கேட்பீங்க. விடா போய் வேலை இருக்கு 100 நாள் வேலை இருக்கு, இன்றைக்கே வாங்கன்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு வேலை. இதுக்குன்னா தனியாக எனக்கு சம்பளம் தராங்களா? ஒருத்தர் கூட ஃபோன் பண்ண அட்டன் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஃபோனை எதுக்கு தான் வச்சு உயிர் எடுக்கிறீங்கன்னு தெரியல. எப்படி ஃபோன் பண்ணியா? உங்களுக்கு எப்போ தான் இதே வேலை தானே? ஃபோன் பண்ணியா திருப்பி எங்களே கேள்வி கேளுங்க. ஃபோன் எடுத்து பாருங்க, எத்தனை ஃபோன் பண்ணியிருக்கேன். இந்த பசங்களை ஃபோனை தொடாதீங்க, சைலண்ட்டில் போடாதீங்கன்னு சொல்லி அந்த கேம் விளையாட சொல்லிட்டு சைலண்ட்டில் போட்டு விட்டு ஃபோன் வந்தால் கூட தெரிய மாட்டேங்குது. ஃபோனை தொடாதீங்க 1008 வாட்டி சொல்லியிருக்க மாதிரி சதீஷ் பையனை. என் ஃபோன் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, சவுண்ட் அதிகமாக தான் இருந்தது. ஃபோன் தான் என்ன நடிச்சு இருந்ததா? நான் கூட எங்கேயோ பாட்டு பாடுதுன்னு நினச்சிருந்தேன்க்கா. இல்லையா ஃபோன் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்கக்கூடாது. அது ஃபோன் பாட்டு மாதிரி இல்லையா, வேறு பாட்டு பண்ணியிருந்தக்கா. அதனால தான் எங்கள் ரேடியோவில் பாட்டு பாடுதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுருந்தேன். நல்லா இருந்தது பாட்டுன்னு. ரொம்ப நாளாக ஒரே பாட்டு வச்சுனக்கு சொல்லிட்டேன். நேற்று நியூ இல்லை, அதனால இந்த வருஷத்துலேருந்து நான் வேறு பாட்டு வச்சுக்கணுமா, அதனால மாற்றி விட்டாளுங்க. எல்லாம் அவளுங்க பண்ணுற வேலை தான். பேருக்கு தான் என் ஃபோனு, மொத்தமாக அவளுங்க தான் வேலை பார்க்குறது. பாட்டு நல்லா இருந்ததுக்கா, என் ஃபோனு கூட அந்த பாட்டு வைக்க சொல்லணும். நல்லா இருக்குல்ல? இளையராஜா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த பாட்டு. ஆமாம், பசங்க என்கிட்ட கேட்டதை வச்சாங்க. எனக்கு கூட ராமராஜன் பாட்டு ரொம்ப பிடிக்கும்க்கா. அந்த இந்த பாட்டில் கரகாட்டக்காரன் படத்தில் வருமே, நல்ல பாட்டுக்கு. அது கூட குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா பைங்கிலி, இந்த பாட்டு தான் ரிங்டோனாக வச்சுக்கலான்னு இருக்கேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடி. ராமராஜன் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராமராஜனை. ஆமாம், உங்கள் 2 பேரும் கதையை கேட்கறது தான் காலையில் இருக்க வேலையெல்லாம் விட்டு வந்து இங்கே நின்று இருக்கேன். ஐயோ இவ வேற இங்கே இருக்கல. இப்போ நாடியே 9 மணிக்கு அந்த அசமத்தடியில் வரணும், அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன்ல, கிளம்பு. இருக்கிற வேலையை போய் நாங்கள் பார்க்கத்தாவில்ல, உன்ட்டையே பேசியிருந்தா வீட்டு வேலையாவும் செய்யுதா. வந்துட்டா கரெக்டாக 8 மணிக்கு ஆட்டின்னு. நேரத்தில் நல்லா குட்தாச்சுன்னு கண்டா. நைட்டு 12 மணி வரைக்கும் ஆடின்னு கண்டா. ஒரு வார்த்தையும் சொல்லலை, வந்துக்கிறா. இப்போ இது எனக்கு தேவைதான். ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல, வீடு தேடி வந்து சொல்கிறேன்ல, எனக்கு இது தேவைதான். இதுக்கு மேலே தேவைதான். யார் வேலைக்கு வந்தால் எனக்குன்னா, யார் வேலைக்கு வரலன்னா எனக்குன்னா சொல்லிட்டு இருந்துருக்கணும். இவங்களுக்கு சொல்லாமல் வேலைக்கு போய்ட்டு அப்படியே கறிவு கொட்டு வாங்களே, நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்தே வந்து சொன்னேன். எனக்கு தேவைதான் இதெல்லாம். சரி மீனா கிட்ட சொல்லி நாங்கள் 2 பேரும் வரணும்.
ஓ அவரை மினுக்காத கிளம்பு. பூவை பாரு நல்லா ஒத்த ரோசா. ஏண்டி அப்படிலாம் பேசுறாவல? இவளுக்கெல்லாம் பயப்பட கூடாது, இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது நம்மளுக்கு. ஏண்டி வாய் ரொம்ப அதிகமாகி போச்சுடி உனக்கு. எப்போ கம்மியாக இருந்தது இப்போ அதிகமாகிறதுக்கு, அதெல்லாம் கூடயே பிறந்தது போவாது. சரிக்கா, இந்த பசங்க சீக்கிரமா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நான் கிளம்பணும். மற்ற வேலை கூட வந்து கூட பார்த்துக்கலாம். கொஞ்சம் லேட்டாக மன குச்சிக்கேன். அந்த ஒத்த ரோசா இருக்கிற பாரு, அவங்க 2 பேரும் வரல, லீவுன்னு சொல்லிடுவா. அவளுக்கு முன்னாடி போனவங்க. சீக்கிரம் கிளம்பு. சதீஷே, சஞ்சு ரெடி ஆயிட்டீங்களா? ஏக்கா தலைவலிக்கு நீ முதல்ல காப்பி போட்டு குடிப்போ, இல்லை போட்டு எடுத்துட்டு வருவேன். வேணாண்டி பசங்க நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புற வழியை பாரு. அதுங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். வா சாப்பிட்டு கிளம்புங்க. இந்த மனுஷன் இப்பதான் வண்டியை தொடச்சுன்னு இருக்காரு. அவரு குடிக்கிறாரோ இல்லையோ அந்த வண்டியை தொடச்சி வைப்பாருமா. டைம் ஆகுதுன்னா இங்க ஏங்க பசங்க திரும்ப ஸ்கூல்ல விட்டுட்டு கிளம்புங்க.